அல்லேலூயா. நேரம் வந்தாலே எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். இது மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு நேரம், ஒரு போராட்டமான நேரம், தூக்கம் அதிகமாக கொண்டு வர நேரம் இது. இது நேரம் தலையில் வரது கஷ்டம்தான். ஆனால் உங்களை நம்புகிறேன் நான். ஏன்னா நீங்கள்லாம் யாருன்னு சொன்னாக்கா ஒரிஜினல் கோல்டு, கலப்படமே இல்லாதவங்க. அதெல்லாம் உங்களை நம்பி கையை இப்படிலாம் வச்சுன்னு சொன்னாக்கா இது 50-50 இப்படி இருக்கக்கூடாது. நல்லா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க அல்லேலூயா சொன்னா அல்லல் எல்லாம் ஓடி போயிடும், அழையெல்லாம் மாறிடும், ஆபத்து விலகி போயிடும், ஆசீர்வாதம் பெருகும். சத்தம் அதிகமாக ஒரு ஆசீர்வாதம் சொல்லுங்க. நல்ல தலைப்பெல்லாம் நல்லா கேட்டீங்க. நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் எடுப்பேன். ஓகேவா? ஒரு பாட்டு பாடலாமா? 2 கை இருக்க மட்டும் கையை பாடுங்க. ஏன்னு சொன்னாக்கா பேர் ரோசவே இல்லை. கொஞ்சம் தட்டி பாருங்க, வருதான்னு பாருங்க. நல்லா தட்டுங்க. பேர் ரோசை கை தாழ்த்து நல்லவர். சுவாசமலையாவும் கத்தரை துதிக்கணுமா? உங்களுக்கு உயிர் இதாகன்னு சொல்லி பார்ப்போமா? நல்ல சத்தமா கேட்டுங்க. இதே போல எந்த ஊழியக்காரர் வந்தாலும் இந்த உற்சாகத்தில் நீங்க இருங்க. நல்லா இடக்கூடாது. வாலின் கொஞ்சம் நல்லா ஏற்றணும். பனிக்காலம் இருந்தாலும் உள்ள போகும். 6 மணிக்குள்ள ஒரு 6 மணி வந்தாக்கா பனி என்ன பண்ணும், தொண்டெல்லாம் வராது உங்களுக்கு. இப்போ மதிய நேரத்தில் இருக்கிறதுனால நல்லா என்ன பண்ணுங்க, ஊழியக்காரங்க ஒரு அல்ல சொல்லுங்க. மூலமா சொன்னா நீங்க சத்தமா சொல்லணும். ஒரு அல்ல சொல்லுங்க. சில ஊழியக்காரங்க மூலமா பேசுவாங்க, ஆனா கருத்துல என்ன பண்ண கவனிக்கணும் நீங்க. சில ஊழியக்காரங்க நல்லா ஓடிக்கிட்டு பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் ஆண்டு வார்த்தை உங்களுக்குள்ள செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அல்லையே வரும். ஓகேவா? நான் நிறுத்திட்டாலும் நீங்க நிறுத்தக்கூடாது. ஏன்னா லக்கணைக்கு ஓடிட்டே இருக்கிற பிள்ளைங்க, நீங்க நிறுத்த மாட்டீங்க. ஓகேவா? பண்ணலாமா? துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே, துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே, துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், துதிக்க துதிக்க மகிழ காண்கிறேன், துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், துதிக்க துதிக்க மகிழ காண்கிறேன், துதிக்க துதிக்க மகிழ காண்கிறேன், துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதேன், துதிக்க 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 இன்பம் பெருகுதேன், துதிக்க துதிக்க கிருபை பெருகுதேன். பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதித்தாங்க, பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதித்தாங்க, துதித்தது 2 பேர், விடுதலை பல பேருக்கு, துதித்தது 2 பேர், விடுதலை பல பேருக்கு, துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கத்தான் தீர்ப்பு உண்டு. நாம துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கத்தான் தீர்ப்பு உண்டு, துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதேன், துதிக்க துதிக்க சத்தமா சத்தமா துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதேன், துதிக்க துதிக்க கிருபை பெருகுதேன். அழிவில்லா ராஜ்யத்தை பெறப்போக நாம் எல்லோரும், அழிவில்லா ராஜ்யத்தை பெறப்போக நாம் எல்லோரும், பயப்படும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும், பயப்படும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும், துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. நாம துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு, துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதேன், துதிக்க துதிக்க கிருபை பெருகுதேன், துதிக்க துதிக்க தமிழுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே, தமிழுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே, அழுகைக்கு பதிலாக தலைப்பை தருவாரே, அழுகைக்கு பதிலாக தலைப்பை தருவாரே, துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு,
துடித்து துடித்து மகிழ ஆண்டுவேன், துடிக்க துடிக்க ஏற்றப்படுகிறேன். துடித்து துடித்து மகிழ ஆண்டுவேன், துடித்து துடித்து மகிழ ஆண்டுவேன். துடிக்க இன்பம் பெருகுதே, துடிக்க துடிக்க கிருபை பெருகுதே, துடிக்க இன்பம் பெருகுதே, துடிக்க துடிக்க கிருபை பெருகுதே. அல்லேலூயா. துதிக்க வந்திருக்கிறோம். இனி உபவாச கூட்டம். அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? தேவனோடு கூட நடத்தல் அர்த்தம். உபனா கடவுள், கடவுளோடு கூட வாசம் செய்வது. சொல்லுங்க உப. நீங்க என்ன பண்றீங்க? பாஸ்டிங்கா ஒரு பொழுது என்ன பொழுது? பல்ல தேய்க்காம வந்துருக்கு. பல்ல தேய்ச்சா பசி எடுக்குமா? புரியுதுங்களா? இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரெடியா பண்ணல வாங்கி வச்சிருப்பாங்க. திராட்சை ரசம் ஆண்டு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் திராட்சை ரசம் சேர்த்துக்கோ. ஷிஃப்ட் மாறும் பாத்தீங்களா? பாஸ்டிங்ல நீ முதல்ல போய் சாப்பிட்டு வந்துரு. இது பேர் பாஸ்டிங் பிரேயர்ல வேஸ்டிங் பிரேயர். ஓகேவா? நீங்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கெல்லாம் யாரு? ஒரிஜினல் கோல்டு. ஏன்னா நீங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டீங்க, ஷிஃப்ட் மாத்த மாட்டீங்க. புரியுதுங்களா? சில பேர் முகவாடலா இருக்கும், என்ன மெசேஜ் வந்து தெரியாது. என்னமா நீ தலைப்புன்னு சொன்னாக்கா பக்கத்துல பார்த்து நீ சொல்லண்டி, அப்ப நீ எதுக்கு வந்த? எந்த ஊழியக்காரன் வந்தாலும் கவனிங்க, ஒரு நோட் எடுத்து வரணும், பேனா இருக்கணும், பைபிள் பாட்டு புக் எடுத்துட்டு வரணும். தலைப்பு போடுங்க, உங்க பேரை போடுங்க, என்ன மெசேஜ் எடுத்தாங்க. ஓகேவா? நான் வந்து மெசேஜ் எடுக்க நான் வரவே இல்லை, ஒரு ஜாம் பண்ணலாம், ஆனா இருப்பேன். 6 மணி இருக்கும் இருப்பேன், கண்டிப்பா இருப்பேன். ஏன்னா அத்தனை பேச நான் கேட்கணும், எனக்கு ஆசை ரொம்ப. உங்களுக்கு ஆசையே இல்லையா? நேரடியாக ஆண்டு வார்த்தை கடந்து போகலாமா? சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. அக்கிரமக்காரர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நல்ல கவனிங்க. இந்த ஆண்டுல அநேக வாழ்க்கையில அழுகையும் கண்ணீரும் வேதனை துக்கம் சஞ்சலம் தவிப்பு பாடு நெருக்கம் கஷ்டம் கடன் தொல்லை எல்லாம் இருந்திருக்கும். சில வேளையில ஓன்னு அழுவீங்க, எப்படி குடும்பத்தை நடத்த போறேன், யாருக்கு உதவி செய்வாங்க என்று சொல்லி நீங்க அதிகமா வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, அழுகின் சத்தத்தை கேட்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. எங்கமா இருக்கிறாரு? எங்க இருக்காரு சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணி விட அந்த பாட்டு நீங்க பாடுங்க இல்லையா? எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்குள்ளே இருக்காரா இல்லையா? எத்தனை பேருக்கு இருதயம் இருக்குது? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். கண்டிப்பா உங்களுக்கு இருதயம் இருக்குது, உங்க வீடா இருக்கிறீங்க. அந்த சின்ன தமத்துவ இருதயத்துல அதுக்கு முக்காலம் இருதயம் அது. அந்த தமத்துவ இருதயத்துல அவ்வளவு பேர் ஆண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளவு பேர் ஆண்டு வராரு? வானோட சிங்காசனம். அதனால்தான் பாத பூஜை பண்றோம், ஏன்னா அவர் பார்க்க முடியாது. ஓகேவா? என்ன வாசிங்க? அழுகின் சத்தத்தை கேட்பாராமே. வாழ்க்கையில இந்த ஆண்டோடு கூட உன் அழுகெல்லாம் மாறும். எத்தனை நம்புறீங்க? இனிமே அழுது இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஓகேவா? ஒருத்தர் பார்க்கலாம். நம்ம ஆதியாகமம் 21:16. எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். கவனிங்க, வேற வழியே கிடையாது. வனாந்திரமான இடம். வனாந்திரம் சொன்னால் யாருமே இருக்க மாட்டாங்க, ஜனங்களை பார்க்க முடியாது, ஒருவர் இருக்க மாட்டாங்க, வெறும் மனதா இருக்கும்.
அந்த இடத்துல தண்ணி இருக்காது. இப்போ அந்த பிள்ளை தாகத்தால நான் வறண்டு போய் அந்த பிள்ளை மிகவும் அது போராடி கொண்டிருக்கிறது. தாய் கண்ணு இருக்கவே அந்த பிள்ளை தாகம் தாகம் என்று சொல்லி தத்தளிக்கிறது. அதை பார்த்த ஆகார் ஆண்டு சமூகத்தில் என்ன செய்யுது, அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. ஆனா அவங்க வீட்டுக்காரர் ஜெபம் பண்ணுவார்ல, அதை பார்த்துருப்பாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, எப்படி ஜெபம் பண்ணாதெல்லாம் கிடையாது, சத்தமிட்டு அழுதார். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஜெபிக்க தெரியலையா, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. கூப்பிட்டா போதும், அவர் வந்துருவாரு. படிச்சதுனால வருவாரு, படிக்காம இருந்தாலும் வருவாரு, ஏழையாந்தாலும் வருவாரு, பணக்காரந்தாலும் வருவாரு, அழகாந்தாலும் வருவாரு, அசிமாந்தாலும் வருவாரு. வருவாரா வர மாட்டாரா? குள்ளமாந்தாலும் வருவாரு, ஐட்டாந்தாலும் வருவாரு. நல்ல கவனிங்க, நீங்க முடிவுலத்தோடு கூப்பிட்டீங்கன்னாக்கா எங்க இருந்தாலும் கர்த்தர் வருவார். இவங்க இருக்கிற இடம் எங்க? வனாந்திரம். அவங்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு வழி, இந்த நேரத்துல நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும், வேற வழி இல்ல. நல்ல கவனிங்க, இந்த ஆண்டுல நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே 2025ஆம் ஆண்டுக்குள்ள நான் போக போகிறேன். அந்த ஆண்டு சில பேர் கேட்பாங்க, எப்படிக்கும் தெரியலையே. இப்ப நான் சொல்றேன், அந்த வசனம் முடிக்கிறீங்க. வருஷத்தை நன்மையினால், இதான் எல்லா காலத்துக்கும் எல்லா வருஷத்துலயும் கர்த்தர் நன்மையினால் தான் முடிசூட்டுவார். அதனால நீங்க என்ன பண்ணும், அந்த ஆண்டு எப்படின்னு கேட்கறத விட நான் எப்படி இருப்பேன், நான் ஆண்டுக்கு பிரியமா இருப்பேனா, உண்மையா இருப்பேனா, உத்தமா இருப்பேனா, நேர்மையா இருப்பேனா, எனக்குள்ள கசப்பு, கோபம், வைராக்கியம், சண்டை இதெல்லாம் இருந்தா எத்தனை ஆண்டு போனாலும் ஆசீர்வாதம் வராது. என்ன பண்ணும், இதுக்கு முன்னாடி பேசுறாங்க, அவங்க சொன்னாங்க, இனிமே உனக்குள்ள பாவமான காரியம் இருக்கக்கூடாது, பழைய மனுஷனையும் அவன் செய்களை அழித்து போடணும், சுட்டு அடிச்சிருங்க. இனிமே நீ புது மனுஷனா இருக்கணும். 2025 ஆண்டுல உங்களை பார்க்கணும், இயேசு பார்க்கணும். உங்க முகத்தை பார்த்தா நல்லா பிரைட்டா 100 வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்கணும், போக்கஸ் லைட் மாதிரி இருக்கணும், 0 வாட்ஸ் மாதிரி இருக்க கூடாது. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ண, எல்லா கசப்பெல்லாம் ஒழிச்சிருங்க. சின்னதா இருக்கும்போது எல்லாத்தையும் கிள்ளி நீங்க எரிஞ்சிருங்க. நீங்க என்ன பண்ணணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அடுத்த ஆண்டு அநேகர் கொண்டு வரணும். என்ன பண்ணாங்க, சத்தம் பண்ணி அழுகுறாங்க. புரியுதுங்களா? அழும் போது என்ன நடக்குது, வாசிங்க. காரணம் என்ன? நல்ல கவனிங்க. எப்போது ஆண்டவர் சிறு பிள்ளைகளை நேசிக்க தேவனாய் இருக்கிறார். சிறு பிள்ளைங்க என்கிட்ட வாங்க என்று சொல்லி அனைத்து ஆசீர்வதிக்க தெய்வம். அந்த பிள்ளைங்க தாகத்தால தத்தளிக்கும் போது பார்த்து இருக்க மாட்டாரு. அவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அவர் தங்க பிள்ளைங்க இறங்க தேவனாய் இருக்கிறார். பிள்ளைங்க சத்தத்தை கேட்டாராம். நீங்க கூட சின்ன பிள்ளைங்க, வாலி பிள்ளைங்க இருக்கிறீங்க, உங்க சத்தத்தை கேட்பதற்கு வல்லவரா இருக்கிறார். நீ என்ன பண்ண, செய்வன ஒரே ஒரு காரியம், வேற எதையும் பார்க்காதீங்க, சொந்தத்தை பார்க்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸா பார்க்காதீங்க. நீங்க தனியா இருந்தாலும் அனுபவத்தை கூப்பிட்டீங்கன்னாக்கா அவர் துணையா வருவாரு, உன்னை தேடி வருவாரு. ஒரு பாடு வரலாமா? என்னை தேடி இயேசு வந்தான், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டான். என்னை தேடி இயேசு வந்தான், எந்தன் வாழ்வை எப்போதும் சந்தோஷமா நீங்க இருக்க வேண்டும். அப்ப என்ன பண்ண, ஆண்டவர் இருக்கிறத தேடி வருவாரு. எங்க இருந்தாலும் சரி, அங்க பிள்ளைங்க சத்தத்தை கேட்டார், உன் சத்தத்தை கேட்பாரு. இது வரைக்கும் நீ நினைக்கலாம், என் ஜெபம் கேட்கப்படலையே. ஏன்? உனக்குள்ள பாவம் இருந்தா பாவத்தோடு கூட நீ ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் ஆண்டு சமூகத்துல போகாது, அது இங்க ரிட்டர்ன் வந்துடும். அப்ப என்ன பண்ணும், உடனே நீங்க யோசிக்கணும், ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு சொன்னா, உன் ஜெபம் ஆண்டு சமூகத்துல போகல. போகாத காரணம் என்ன? உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஏதோ தப்பு செஞ்சிருப்பீங்க, ஆண்டுக்கு பின்னாத காட்சி செஞ்சிருப்பீங்க. அதனால்தான் உங்க ஜெபம் ஆண்டு சமூகத்துல போகவில்லை. உங்க ஜெபம் ஆண்டு சமூகத்துல போகணும்னு சொன்னாக்கா நல்லா ஆராய்ந்து பாருங்க. வேதம் உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்கா, எனக்குள்ள கசப்பு இருக்கா, பழிவாங்க என்ன இருக்குதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தாக்கா ஆண்டு சொல்வாரு, இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. அந்த குறையை வச்சுக்கிட்டு நீ மணிக்கணக்கா ஜெபித்தாலும் அல்ல உபாசம் போட்டாலும் வேஸ்ட் தான். அதனால எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சத்தம் அழுகுறாங்க. பிள்ளை சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? இப்போ உங்களை பார்த்து ஆண்டு கேட்கிறாரு, மகளே, போன வாரம் ஃபுல்லா அழுதுட்டே இருந்தியே, போன வாரம் ஃபுல்லா முகம் சரியில்லையே, காரணம் என்ன? ஆண்டவனை கேட்பாரு, ஏமா அழுது இருந்த, என்ன பிரச்சனை, உன்னை என்னதான் நடந்தது? விசாரிக்க தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறாரு.
நீ சொல்லிடுங்க, ஏசப்பா என்னால தங்க வாழ முடியல, என்னால குடும்பத்தை நடத்த முடியல, எனக்கு அடி மேல அடி வருது, கடன் மேல கடன், வழியே தெரியல. ஆனா நாந்தமா வழி, அது வழியே கிடையாது. உன்னை யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. உன் சொந்த மகன் எல்லாம் இருப்பாங்க, நல்ல பணம் இருக்கும், யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா எல்லா சூழ்நிலையும் உதவி செய்யற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உன்னை தேடி வருவாரு. நீ இருக்கிறதே வருவாரு. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? முழுவத தொடுக்கிறேன் இயேசுவே தாவீது குமாரன் கூட்டினா அவர் வந்துருவாரு. எங்க? நீங்க இருக்கிற இடத்துலயே. அது வீட்டுல இருக்கலாம், ரோட்ல இருக்கலாம், கிரவுண்ட்ல இருக்கலாம், எங்க நீ கூப்பிட்டாலும் அவர் அங்க வருவாரு. காரணம் அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஜெபத்தை கேட்க மாட்டாரா? அவர் ஜெபத்தை கேட்பாரு. புரியுதா? நீ இருக்கிற இடத்துல அவர் வருவாரு. இப்ப வாசிங்க. பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பயப்படாதே. இரண்டாவது காரியம், எது கேட்டாலும் பயம் 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 பயம். தேவதூதன் வந்து சொல்லும்போது கூட பயப்படாதே, சகரியாவை பயப்படாதே, மரியாதை பயப்படாதே, பயப்படாத பயப்படாத என்று சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் அந்த பயப்பட வார்த்தையை சொல்லிட்டு தான் செய்தியை சொல்லுவாங்க. காரணம், கிறிஸ்துவன் இருக்கிற கெட்ட பழக்கம் பயம். ஆனா பாடுபடம், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு பயப்பட மாட்டேன், நான் சந்தவர்ல பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு காற்று வீசட்டும், மழை பொங்கட்டும், காற்று வீசட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், உங்க கூட இருக்காரா இல்லையா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, இருக்காரா இல்லையா? இருந்தா நீங்க பயப்பட மாட்டீங்க. இந்த ஆண்டோட கூட பயம் எல்லாம் உங்க அம்மா வீட்டுக்கு போகணும். புரியுதுங்களா? பயம், கோபம், எரிச்சல், கசப்பு, சண்டை எல்லாம் அம்மா வீட்டுக்கு போயிடணும். அம்மானா பாதாளம். சரிங்களா? பாத்தீங்களா? சகோதரிங்க கோச்சிங்க அம்மா வீட்டுக்கு போயிடும். அம்மா வீட்டுக்கு போறவங்க ஒழுங்கானவங்க கிடையாது. புரியுதுங்களா? அம்மா வீட்டுக்கு போனா அது கத்து தரும். ஏன்டி சும்மா இருக்கிற ஐசா மாதிரி கேள்வி கேளு, நான் அப்படி சார்பு 4 கேள்வி கேளு, சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. அங்க வரும்போது உம்முன்னு வரும், தெரிஞ்சுவாங்க. நான் அம்மா வீட்டுக்கு போனேன், ஏற்றி விட்டாங்களா? ஓகேவா? ஆனா பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. அம்மா வீட்டு பாதாளம், சாத்தானுக்கு உண்டான இடம். நமக்கெல்லாம் அப்பா வீடு இருக்கிறது. புரியுதா? அப்பா நீங்களாம் அப்பா வீட்டு பிள்ளைங்க. அதனால நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். வாசிங்க இப்போ. பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீங்க இருக்கிற ஒரு வருவார். எப்ப நீ மடக்கிறீங்களா பக்கத்துல வந்துருவாரு. எதுக்கு? உன் ஜெபத்தை கேட்க, பதில் அளிக்கிறதுக்காக. புரியுதா? நீ எந்த காரியத்தை ஜெபிக்கிறியோ அதுக்கு நிறைவான பலன் அளிக்கிறதுக்காக அவர் பக்கத்துல வந்துருவாரு. அதை கவலைப்படாதீங்க. வாசிங்க. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். யாராச்சும் ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஆபீஸ் கேட்டாங்கன்னாக்கா என்ன ஜாதின்னு சொன்னா நான் பெரிய ஜாதின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? பெரிய ஜாதினாக்கா அப்படியே சொல்லுங்க. சொல்லுங்க. பெரிய கோபுரம் என்ன பண்ண விடுக்கல சொல்லுங்க. கையை வைத்து சத்தம் சொன்னாங்க. புரியுதா? நீங்களாம் பெரிய ஜாதி, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஒருவேளை வீட்டுல உன்னை கணக்கு சாரா சேர்த்துக்கலையா, உன்னை துரத்திட்டாங்களா, ஏன் இவங்கள துரத்துனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. 16ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 16:8 வாசிங்க. சாராய் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராளை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். நிறைய பேர் வாழ்க்கையில அடங்கி இல்லாம இருக்கிறதுதான். அவர் உங்களை உயர்த்தபடிக்கு அவரோட பலத்தக்கிறது அடங்கி இருங்க. நிறைய பேர் வாழ்க்கையில செபிச்ச உடனே கிடைச்சிடணும். எப்படி கிடைக்கும்? அந்த அளவுக்கு நம்ம ஒரிஜினலா இருக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, பரிசுத்தமா இருக்கிறோமா இருந்தா உடனே கிடைக்கும். நீ 60 அந்த எப்படி கிடைக்கும்? நீ அடங்கி இருக்கணும். ஆனா ஆக அடங்கி இல்ல.
விலைக்கு ஓடுறாங்க. எத்தனை பேர் ஆண்டு விட்டு விலைக்கு போயிடுறீங்க? ஏமதர் நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், ஜபத்துக்கு பதில் வரலையே, போங்க பாரு வெறுத்து போச்சுன்னு சொல்லி அநேகர் பின்மாற்றத்தில் போயிடுறீங்க. மீண்டும் வரீங்க, மீண்டும் போறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. எத்தனை பாடு போராட்டம் நிந்தைகள் அவமானம் வந்தாலும் சரி, நீ ஆண்டு விட்டு பிரியவே கூடாது. ரோமர் 8:36 வாசிங்க. 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, நாம் நம்மில் அன்பு கூறுவாரே ஒரு அலைய சொல்லுமா? எது வந்தாலும் சரி, ஜெயம் கொடுக்க தேவன் கூட தான் இருக்கிறாரு. எத்தனை ஓத்தவனா பின்னிட்டு பார்க்க கூடாது. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்குமார தேவனா இருக்கிறாரு. உன்னை உயர்த்துவார். நீ சேவனை காரணம்னா அடங்கிரு. எங்க இருக்கணும்? ஆண்டு சமந்து ஓடி வா. உன் எல்லா பிரச்சனை ஆண்டு அவர் சமந்து சொல்லிட்டீங்கன்னாக்கா அவர் என்ன பண்ண உன்னை பெரிய ஜாதியா மாத்துவாரு. இனிமேல் அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியல? அதான் நம்ம வாசித்த சங்கீதத்துல அவர் அழுகின் சத்தத்தை கேட்டான்னு சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 1:10 வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுதாங்க. யாரும் கூட்டு போல, தனியா போறாங்க. எங்க? தேவட ஆலயத்துக்கு போறாங்க. அவங்க என்ன பண்ண? மனம் கசந்து அழுகுறாங்க. அவன் அழுதான் தெரியும். அழுதா போதும். அவர் சமூகத்துல மனம் கசந்து அழுதாங்க. கவனிங்க, சில பேர் ஜெபம் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சில பேர் ஜெபம் நிறைய வீட்டில் பார்த்துருக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. உடனே சொல்லுவாங்க, சீவமா சாப்பாடு வச்சுடு, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், வல்லவரே உனக்கு சோத்திரம், நல்லவரே உனக்கு சோத்திரம். அம்மா குழந்தை அழுகு, கொஞ்சம் போய் பாருமா. சோத்திரம் 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 சோத்திரமா. சிம்மில் கொஞ்சம் வைமா கேச. இந்த ஜபம் போகுமா? போகாது. ஜபம் இருப்பாங்க. மாமா சாப்பாடு போட்டுருமா. இந்த ஜபம் எல்லாம் வேஸ்ட். நீங்க அரைக்கதை போட்டுங்க. யாரும் வரக்கூடாது. உனக்கு ஆண்டுக்கு மட்டும்தான் ஐக்கியம் இருக்கணும். உன் செல்லக்கூடாது. ஒரே நிலையா இருக்கணும். அப்படி இருந்தா உன் ஜபத்துக்கு பதில் வரும். நிறைய பேர் என்ன பண்றாங்க? சீரியல்ல அப்படியே பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு எனக்கு இந்த சேனல் பிடிக்கும், நான் அதை பார்ப்பேன். நிறைய பேர் வாழ்க்கை அப்படிதான். அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு ஊழியக்கார வந்தாக்கா ஆன்லைன் பார்த்து போட்டு விட்டுருவாங்க. இப்படியா 1000 சோத்திர பிடிகள். ஓகே, அப்படி தலை மறைஞ்சுதான் விஜய் கூட ஓடும். இப்படிதான். அப்புறம் இங்க வந்தா பாத்தீங்கன்னா அப்படியே அபிஷேகம் நிரம்பும், அன்னி பாசம் நிரம்பும். இப்படிதான். நீங்க பூனையும் பால் குடிக்குமா? குடிக்குது. இது ஆமா குடிச்சுதான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே, நான் பூனையா சொல்லுங்க இல்லை, நீங்க காத்து குடிக்கணும், பரவாயில்ல. நான் சொல்றது பால். ஓகேவா? நீங்க நல்ல பிள்ளைங்க, உங்களை நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? விண்ணப்பம் சொன்னக்கா வாசிமா. இப்போ காத்தல மாத்திரம் நோக்கணும், வேற எதுவும் நோக்க கூடாது. எண்ணங்கள் சிதறக்கூடாது. ஒரே எண்ணமா, ஆண்டவரே உங்களுடைய மகள் நான் வந்திருக்கிறேன், என் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், நீ மட்டும்தான் எங்களை விசாரிக்க முடியும், நீங்க தான் பதிலளிக்க முடியும், எனக்கு சரி கட்ட முடியும் சொல்லி ஒரே நிலையில ஜெபிச்சீங்கன்னா கண்டிப்பா ஜெபத்துக்கு பதில் வரும். வருமா வராதா? வாசிங்க. நம்ம என்ன கேட்போம்? ஒரு பூச்சி புழு என்ன கேட்போம்? அதுக்கு 10 மாசம் கேட்கறத ஒழுங்கா கேளு. எப்படி குழந்தை போடுவான்? என்னம்மா கேட்டேன்? ஒரு பூச்சை புழுவோம். பூச்சி பெற்றெடுத்தா வச்சு கொஞ்சம் அவன் கேட்டான், எனக்கு ஆண் பிள்ளை தான் வேணும்னு சொல்லி நல்லா ஸ்ட்ராங்கா கேட்டாங்க. சந்தேகப்படாம கேட்டாங்க. நீங்களா என்ன பண்ணுங்க? ஏதோ கேட்டுக்கிறேன், உங்க அண்ணன் தான் குழந்தை பொண்ணு வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. குழந்தை இல்லாத போது எதனா ஒன்று தான் ஆண்டு வரேன், அவ்வளோதான். ஒன்று முதல்ல ஒரு ஆண் பையன் இருக்கும், அவர் சண்டை போடுவார். என்னமோ நம்ம கையில் இருக்கிற மாதிரி புதுசாக என்ன சண்டை போடுவாங்க. ஒரு பெண்ணை குத்து விடு. ஓகேவா? கவனித்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. நீங்க கேட்கும் போது எப்படி கேட்கணும்? ஞானமா கேட்க வேண்டும். அண்ணா கேட்கறாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தான் வேண்டும். வாசிங்க. அவன்
ம். நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். யாருக்கு ஒப்பு கொடுத்தாங்க? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நமக்கு 10 பிள்ளை இருந்தாலும் பெருமையா சொல்லிக்கும். ஒருத்தர் என்ன பண்ண வெளிநாட்டுல வேலை செய்யறான், ஐடி கம்பெனில வேலை செய்யறான், பெருமையா இருக்கு. ஒண்ணு கூட ஆலயத்துக்கு வராது. ஃபேமிலி பிரேயர் சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 8 பேர் வீட்டுல 2 பேர் தான் ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்ன பேரா? ஃபேமிலி பிரேயர். மீதி பேர்ல எங்க? ஓகேவா? அவங்க என்ன பண்ண சத்தம் விடாதாங்க. எதுக்காக? ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணாங்க. உன்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த ஆலயத்துல ஏறி கூட அவங்களை அறிஞ்சிக்கல, புரிஞ்சுக்கல. நீ குடிச்சிட்டு நீ என்ன பண்ற உலக நீ போயிட்டு இருந்தாரு. 15 வாசிக்க. அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. உன்னை மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? இவன் குடிச்சு வலிச்சிருக்கிறான், உலகிறான்னு சொல்லி உன்னை வேகமா நினைப்பாங்க. புரியுதுங்களா? நான் அப்படி செய்யல, நான் என்ன பண்ணேன், யாண்டு சமயம் இருக்க ஊட்டி விட்டேன்னு சொல்றாங்க. புரியுதா? இப்ப 17 வாசிங்க. அதற்கு ஏலி சமாதானத்துடன் போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. யார் கேட்டாங்க? இஸ்ரவேலின் தேவனிடம் கேட்டாங்க. நீங்க கேட்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனை கேட்ட விண்ணப்பத்தை அவர் செய்வாராம். வேற எங்கேயும் கேட்க கூடாது. இந்த ஆண்டுல ஒருவேளை ஜெபிக்காம இருந்திருக்கலாம். வரப்போற ஆண்டுல அதிகமா ஜெபிக்க வேண்டும். அது ஜெபத்தின் ஆண்டு. நீ ஜெபிக்காம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தை வாசிக்காம வேதம் நீங்காது. துதிக்காம புத்தக துக்கம் நீங்காது. நீங்க துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா 2025ஆம் ஆண்டு ஒரு மேன்மையா காணப்படும். அவங்க இஸ்ரவேல் தேவனை கேட்டாங்களா? இப்ப 18 வாசிங்க. அப்பொழுது அவர் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. பாத்தீங்களா? அவங்க அதுக்கு அப்புறமா துக்கமா இருக்கவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன பண்றீங்க? காலம் ஃபுல்லா அழுதுட்டே இருக்கிறீங்க. அவங்க துக்கமா இருக்கவே இல்லை. யார்கிட்ட கேட்டாங்க? இஸ்ரவேலின் தேவன்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதனால முழு நம்பிக்கை இருந்தது. உங்களுக்கும் ஜெபிக்கும் போது கண்டிப்பா எனக்கு கிடைக்கும், காரியம் வாய்க்கும் என்று சொல்லி 100% நம்பணும். நம்மளா கிடைக்கும். 19 வாசிங்க. அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அவர் நினைக்க தெய்வம் இருக்காருமா? நீ நினைக்கிற ஆண்டவரே என்னை யாருமே நினைக்கலையே. யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆண்டவர் நினைப்பா. நினைச்சாரு. அடுத்த வருஷம் வாசிக்கும் பொழுது சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் கர்த்தரை கேட்டேன். வேற யாரும் கேட்க கூடாது. காரணம் அவர்தான் விசாரிக்க தேவன், கண்ணீரை காண்கிற தேவன், பதிலளிக்கிற தேவன், உன் உயர்த்துற தேவன், நின்று பயிட்டுப்படுற தேவன். உன் கூட இருக்காருமா? அண்ணா ஜெபத்தை கேட்டாரு, ஆக ஜெபத்தை கேட்டாரு. இனிமே நீ அழுதுட்டு இருக்க கூடாது. அப்ப ஏன் அழுகுறீங்க சொன்னாக்கா, நீங்க ஆண்டு சம்பந்தம் முழங்கால மடக்கல. நீங்க பண்ற ஜெபம் எல்லாம் சுருக்கமான ஜெபத்தினால பெருக்கமான ஆசீர்வாதம். ஒரு படம் மட்டும் 2 மணி நேரம் பார்க்க முடியுது. ஆனா ஆண்டு சம்பந்தம் மட்டும் சுருக்கமா ஜெபிக்கணும். சரி, இப்ப சங்கீத்து வாங்க. 6ஆம் அதிகாரம் அந்த 8-9 வாசிங்க. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இத சொல்லிட்டா அழுகையின் சத்தத்தை கேட்டா முதல் தலைப்பு நீங்க சொல்லணும். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். இரண்டாவது அவரின் விண்ணப்பத்தை கேட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க போதும். அது அப்புறம் 3வது சொல்லுங்க. என் விண்ணப்பத்தை கேட்டார். நிறைய பேர் வாழ்க்கையில பார்க்கும்போது விண்ணப்பம் பண்ணுவீங்க, ஆனா உங்களுக்கு பதில் வராது. காரணம் ஏன்னு சொல்லி பார்க்கும்போது நீ விசுவாசம் உறுதியா இருக்கியான்னு சொல்லி உன்னை ஆண்டு செக் பண்ணி பார்ப்பாரு. நீ என்ன பண்றீங்க? அப்படியே சோர்ந்து போறீங்க. சோர்ந்து போக கூடாது. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்து விட்டது. யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. சந்தேகமா சொல்லுங்க. எசேக்கியா யா சொல்லுங்க. மறந்துடாதீங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். இந்த வியாதி பெரும் மரண வியாதி.
இது வந்தா பிழைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து சொல்றாரு, தன்னுடைய தீர்க்கதரிசி மூலியமாக செய்தி வருகிறது. வாசிக்கிற அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி ஆ. அவனிடத்தில் வந்து ம். அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. வீட்டுக்காரத்தை ஒழுங்கு பண்ணிடு, என்னென்ன பண்ணோம் பண்ணிடு, ஊருக்கெல்லாம் சொல்லிடு, இனி பிழைக்க மாட்டேன், நான் டிசி வாங்கிடுவேன். டிசி என்னது? பரலோகமே என் சொந்தமே. புரியுதா? இப்போ டிசி வாங்கிடுவேன் என்ன அர்த்தம்? நான் பூமி விட்டு போயிடுவேன். காரணம் ஏன்? ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக எனக்கு செய்தி வந்தாச்சு, நீ பிழைக்க மாட்டேப்பா சொல்லிடு. எல்லாருக்கிட்டையும் சாவை குறித்து முன்கூட்டியே சொல்ல வேண்டியது அவர்தான். புரியுதா? வாசிங்க. நீர் பிழைக்க மாட்டீர், ம். மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. ஆண்டு சொன்னதான் அல்லேலூயா. தன்னுடைய மகன் தீர்க்கதரிசி மூலியமாக ஏசாயா மூலியமாக அந்த வார்த்தை வருகிறது, உண்மைதான். ஆனா எசேக்கியா அதை காதுல வாங்கவே இல்லை. காரணம் ஏன்? மரணத்தை ஜெயமா வீழ்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆமென். அதிசயம் செய்கிற தேவன் கூட இருக்கிறாரு, என் ஜெபத்தை கேட்கிற தேவன் கூட இருக்கிறாரு. ஆமென். நான் யாரை பார்க்கணும்? அவரை நோக்கி பார்ப்பேன். கீழே வாசித்து பாருங்க. அப்பொழுது எசேக்கியா ஆ. தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு யாரையும் பார்க்கவே இல்லை, முகத்தை சோர்பரமாய் அப்படின்னா தடைகளை நீக்கப்பட ஆண்டுக்கு முன்பாக தன் முகத்தை திருப்பி கர்த்தரை நோக்கி யாரை நோக்கி? அண்ணாலும் ஆகாரம் கர்த்தர் நோக்குறாங்க, இவரும் கர்த்தர் நோக்குறாங்க. நோக்கி ஆ கர்த்தாவே, இந்த ஜபம் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக நான் உமக்கு முன்பாக உண்மையும் நல்ல கவனிங்க. உன் ஜபம் ஆண்டு சமயம் எப்பவும் சொன்னாங்க, உண்மையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உண்மையும் மன உத்தமமாய் நடந்து மான உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை உம்முடைய செய்து பார்வைக்கு நலமான செய்தேன் என்பதை நினைத்தருளோ ஆ. என்று விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினாரு. அந்த ஜெபம் தேவ சமூகத்துல நேராக சென்றதுன்னு சொல்லி பார்க்கிறோம். முதல்ல தீர்க்கதரிசி இயேசு மூலமாக உரைத்தது உண்மைதான். ஆனா இல்லாத இருக்கிறத போல அழைக்கிற தேவன்கிட்ட நீங்க போயிட்டீங்கன்னாக்கா மரணம் கூட ஜெயமா மாறும். ஓகேவா? இப்ப கீழே வாசித்து பாருங்க. அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையானது, ம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, ம். உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் ம். சொல்லுகிறது என்னவென்றால், ஆ. உன் விண்ணப்பத்தை உன் கேட்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். பாத்தீங்களா? விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். பிரியமானவர்களே, யாரை நோக்கி பார்க்க கூடாது, அவரையே நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை நீ மரண தகவல் இருந்தாலும் பிழைச்சிருவீங்க. லாசரு மரித்து சொல்லுங்க. 4 நாள் ஆயிற்றே. ஓ, நான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன்னா பத்தி எரிய முடியுது இல்ல? ஓகே, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எத்தனை நாள்? இப்ப நாருமே புரியுதா? நார்னாதான் நறுமணம் மாற்றுவார் ஆண்டவர். புரியுதா? வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? முடிஞ்சாதான் தோக்க முடியும். புரியுதா? ஒண்ணும் பண்ண மாட்டாரு. லாஸ்ட் எழுதி வா வந்தாரா இல்லையா? வந்தாரு. உங்க வாழ்க்கையும் கூட இல்லைங்க, எனக்கு அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, யார் சொல்றது நம்பாதீங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை மாதிரி செஞ்சீங்கன்னா உயிரா வந்துருவீங்க. எத்தனை வருஷம்? 15 வருஷத்துக்கு கூடி தந்தாராமே. விண்ணப்பத்தை கேட்டாரு. அந்த ஜபம் நீ செக் பண்ணி பாருங்க. நான் பல முறை செக் பண்ணி பார்த்தேன். எவ்வளவு நேரமா? 25 செகண்ட் தான் அவர் பண்ண ஜபம். இந்த சிட்டிக்கு 25 போடுங்க. அந்த ஜபத்துக்கு பதில் வருதா இல்லையா? வந்துச்சு பாருங்களேன். அவன் என்ன பண்ண? விண்ணப்பத்தை கேளுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 15 வருஷம் கூடி தந்தாராமே. உங்க வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை வியாதி, போராட்டம், கஷ்டம் இருக்கலாம். இந்த வியாதி விடுதலை இல்லையே, நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டு சொல்றப்போ விண்ணப்பத்தை பண்ணு. வேற யாரும் சொல்றதையும் கேட்காத. முழுவதற்கு ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ணோம்? கர்த்தாவே உமக்கும்பாக உண்மையும் வாயத்தந்து ஜெபிக்கும் போது நீ உண்மையா இருக்கிறியா? நீனா வாயாடி வழியா இருக்கிறீங்க, எங்க போவாங்க? அங்க சண்டை போடுவீங்க, நீங்க சோத்துறோம். புரியுதுங்களா? ஒரு அம்மா இருந்தாங்க, எதுவும் சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துறேன். அது தண்ணி பஞ்சமான ஒரு நேரம். அது பேர் வாணி. சர்ச்சைக்கெல்லாம் போவோம். யாரா இருந்தாக்கா நீங்க இல்லை, நான் சொல்ல தண்டரைப்பேட்டேன். இங்க இருக்கிற வாணிகள் நான் சொல்லல. லைனா தண்ணி அப்பெல்லாம் வந்து லைன்ல நிக்கணும். எல்லாம் என்ன பண்ண? தண்ணி பிடிச்ச பாருங்க, சண்டை நடக்குது. சர்ச்சை முடிச்சுட்டு அப்பதான் வந்தாங்க அந்த அம்மா. பயங்கரமான கோவம். இருக்குடி, வெள்ளைப்படைய கட்டி வச்சு வர, வெள்ளைப்படைய கட்டி வச்சு வந்தாங்க. சரியான சண்டை.
எல்லாம் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் தெரியுதா? கெட்ட வார்த்தை சரளமா வருது. புரியுதா? ஆலயத்தை போயிட்டு இல்லையா, ஆதியானவரே அன்பின் ஆதியானவரே ஏற்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஏற்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அந்த பாட்டு ஆலயத்தில் பாடி இருக்கோம். இப்போ வரும் இறங்கி வரும். அங்க வந்துட்டா அங்க யார் இறங்கி வருது? சண்டை போடுங்க. அப்படி எடுத்த சொல்லிக்கின்னு வாணி வந்தா வழி விட்டுடணும். என்ன பண்ணா? வாணி வந்தா வழி விட்டுடணும். புரியுதா? இந்த மாதிரி இருக்குல்ல, இன்னும் ஆளுங்கெல்லாம் ஜெபம் பண்ணாக்க கண்டிப்பா நீ 1000 வாட்டி ஜெபம் பண்ணலாம், ஜெபம் கண்டிப்பா ஆண்டு சமூகத்துல போகாது. சில பேர் என்ன பண்ணாங்க, அந்த விஜய் ரசிகர் அவ்வளவு பைத்தியமா இருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன பாட்டு பாடுறாங்க, நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு பாட பாடிட்டு அவ்வளவு வெளியா இருக்கிறாங்க. நீங்க இயேசு எனக்கு போதும், இயேசு தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் நேசிப்பேன், வேற எதுவும் எனக்கு தேவைன்னு சொல்லி அவரை நீ சார்ந்து ஜீவிக்க வேண்டும். அப்படி இருந்தா ஆண்டா பண்ணாரு, உன் வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். இப்ப சங்கீத்து வாங்க, சொல்லிட்டா முடிச்சிடறேன். 9 வாசிங்க. கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஏற்றுக்கொள்வார்னாக்கா அதுக்கு தகுதியான பாத்திரமான இருக்கணும். ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொன்னாக்கா நீ சரியில்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவன் என்ன பண்ண, உன்னுடைய ஜெபம் ஆண்டு சமயம் போகணும்னு சொன்னாக்கா, ஏற்றுக்கொள்ளும் சொன்னாக்கா அதுக்கு ஏற்ற பாத்திரமா இருக்க வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. நான் முடிக்கிறேன். 17 கவனிங்க, கேக்குதா எல்லாருக்கும்? எலியா என்பவன் நம்மை போல பாடு மனுஷனா இருந்தோம். என்ன ஜெபமா இது? கருத்தா ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபம் பண்றாரு? மழைக்காக கருத்தா ஜெபிக்கிறார் அவரு. நீங்க பண்ற ஜெபம் கருத்தா இருக்காது, இதை கடமைக்காக பண்ணுவீங்க. அந்த ஜெபம் எல்லாம் நீங்க மணிக்கணக்கா பண்ணாலும் கணக்கில் வைக்க மாட்டாரு, கருத்தா ஜெபித்தாராம். நான் உட்கார்ந்து யோசனை பண்ணேன். அந்த நாட்களில் எலியா மட்டும்தான் ஆண்டுக்கு பிரியமா இருந்திருக்காரு. கீழே வாசித்து பாருங்க. அது என்னடா 3 வருஷம் அந்த ஒரு மனுஷன் ஜெபத்தை ஆண்டு கேட்டு சில பேர் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜெபம் எல்லாம் போகல. ஆண்டவரே எனக்கு மழை வேணும், மழை வேணும். இல்லப்பா, எலியா என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. எனக்கு பிரியமானவர், என் சித்தத்தை செய்யறவரு. அந்த ஜெபம் 3 வருஷம் நான் வந்தா 6 மாதம் பூமி என்ன இல்ல, மழை பெய்யல அப்படின்னா ஒரு ஜெபம் எவ்வளவு வலிமையா இருந்திருக்கும் பாருங்களேன். நீங்க பண்ற ஜெபம் இங்க அவ்வளவு தூரம் போகாது. காரணம், உப்பில்லாத ஒரு ஜெபம், சாரலாத ஒரு ஜெபம். புரியுதா? அது ஆண்டுக்கு ஏற்றா இருக்காது. ஆனா இவர் பண்ண ஜெபம் 3 வருஷம் மழையே இல்ல, கருத்தா ஜெபம் பண்ணலாம். கீழே வாசிங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். பாத்தீங்களா? மறுபடியும் ஜெபம் பண்ணலாம். அந்த ஒரு மனுஷன் தான். அப்படி இருக்கணும். எலியா போல நீங்க கருத்தா ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணினா கையை உயர்த்தி ஜெபம் பண்ணா ஆண்டவரே மேகமான கலைந்து போகட்டும் ஜெபம் பண்ணுங்க, போகணும். கவனிங்க, நீங்க மழை காலத்துல வந்து மீட்டிங் வச்சுட்டு அதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. புரியுதா? ஆண்டவரே இவராச்சும் மழை காலத்துல ஏன் வச்ச நீ? சில பேர் அப்படியே இருக்கிறாங்க. மழை காலத்துல மீட்டிங் வச்சுட்டு ஆண்டவரே மேகத்தை கலைச்சு விடாக்கா, நீங்க ஏன் எலியாவா? நீ மழை காலத்தை ஏன் வச்ச நீ? ஓகேவா? அப்ப என்ன பண்ணும்? கருத்தா ஜெபிக்கணும். காரணம் ஏன் அவர் ஜெபம் பண்ணி கேட்கப்பட்டது? 1 ராஜாக்கள் 17:1 வாசிங்க. ஒன்னு ராஜாக்கள் 1:1. கர்த்தர்
முன்பாக நிற்கிறேன் நான். அது போதுங்க. யாரெல்லாம் ஆண்டுக்கு முன்பாக நிற்கிறாங்களோ அவங்க ஜெபங்கள் கேட்கப்படும். அந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நீ யார் சும நிற்கிறீங்க? மனுஷன் முன்பாக நிற்கிறீங்க. நீ ஆண்டு சும நின்று பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். நின்னீங்கன்னாக்கா பஞ்ச காலத்திலையும் நீ பசி இல்லாம நல்லா திருப்தியா காணப்படுவீங்க. பஞ்ச காலத்தை போஷிக்கிறதுக்கு காகத்தை அனுப்புவாரு. பஞ்ச காலத்திலேயே உன்னை போஷிக்கிறதுக்கு ஆண்டவரா பண்ணுவாரு. இந்த சார்பத்து வீட்டுக்கு அனுப்புவாரு. புரியுதுங்களா? நீ தேவனுக்கு முன்னாடி நின்று பாருங்களேன். அதே போல வாழ்க்கையில தேவனுக்கு முன்னாடி நிற்கிறது இல்லை. ஒவ்வொரு வருஷம் 1ஆம் தேதி காத்து நிற்கிறாங்க. எதுக்கு? தீர்மானம் எடுக்கிறதுக்கு. 1ஆம் தேதி தான் தீர்மானம் எடுக்கணுமா? ஏன் 2ஆம் தேதி ஆண்டு கேட்க மாட்டாரா? என்ன தீர்மானம்? ஆண்டு இனிமேல் யாரும் சண்டை போட மாட்டேன், மறுநாள் சண்டை வச்சுக்குவோம். ஒழுங்கா பைபிள் வாசிப்பாண்டுவரேன். 2 நாள் வரைக்கும் பரிபாடி பார்ப்பாங்க. படிச்சதே புரியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் இதே தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு எடுக்கிறதான தீர்மானம் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படின்னா நல்ல உறுதியா இருக்கணும். அப்படிப்பட்ட ஜபம் தான் ஆண்டு சமயத்தில் போகும். இல்லைனாக்கா நீங்க பண்ற ஜபம் வேஸ்ட். தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் நான். புரியுதா? சொல்றாரு, வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான், அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. யாரெல்லாம் தேவ சமூகத்தில் நிற்கிறாங்களோ ஆண்டு பேச ஆரம்பிச்சிருவாரு. வருகிற ஆண்டுல ஆண்டு உங்ககிட்ட பேசணும். நீங்க அவர்கிட்ட பேசணும். புரியுதா? மனுஷன் பேசுறது குறைச்சிக்கங்க. ஆண்டு சமூகத்தில் அதிகமா நெருங்குங்க. அதிகமா நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். வாசிமா. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரிசான் நதியில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். மறுபடியும் ஒன்னு மட்டும் வாசிங்களேன். கீலேயாத்தின் குடிகளிலே கிறிஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே யாரெல்லாம் தேவஸ்தானம் நிற்கிறாங்களோ வாக்கின்படியே இந்த வருஷம் என்ன இருக்காது? மழை இருக்காது, பனியும் இருக்காது. நீங்க ஆண்டு சமயம் நின்று ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன், அது அப்படியே நடக்கும். உங்க விண்ணப்பம் கேட்கப்படும். கண்டிப்பா செய்வாரு, செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வாரு. இப்படிதான் ஒரே வருஷம் வாசிங்க, ஒரே ஜெபம் பண்ணலாம். அப்போ சார் 10ஆம் அதிகாரம் எடுங்க, 2-3 வாசிங்க. அவன் தேவ பக்தியுள்ளவனாகவும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் கொண்டிருந்தான். கவனிங்க, அந்த வசனம் டீப் பண்ணி போர்டு போட்டு வச்சிருங்க. மறுபடியும் வாசிடாத, 1 வாசிங்க, அப்பதான் புரியும். பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு கொர்நேலியு எனப்பட்ட ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யாரு? தேவ பக்தி. தேவனுக்கு அன்பு கூறுவான் அர்த்தம். நீங்க பக்தியா இருக்கிறீங்களா? உங்க பக்தி எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லாம் வேஷமா இருக்கிறது. மேகத்தை போல கலைந்து போய் விடுகிறது. வேஸ்ட் தான். இன்னும் அப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணும்? பக்தி என்றது எப்படி இருக்க வேண்டும்? மனுஷன் காண்ற மாதிரி ஆக்டிங் பண்ணக்கூடாது. புரியுதா? பக்தினா ஆண்டவரை தரித்து இருக்க வேண்டாம். நீ ஆண்டு சமூக அன்பு கூற வேண்டும். அவரையே சார்ந்து இருக்க வேண்டும். உன்னை பார்க்கணும், இயேசு பார்க்கிற மாதிரி காணப்படணும். இன்னைக்கு ஃபேமிலி பேர்ல குடும்பம் வந்து உட்கார்றது கிடையாது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா வாலி பிள்ளைங்க காதுல கம்மல், இங்க ஒண்ணு மேல ஒண்ணு. ஒரு பாஸ்டர் கேட்டாரு, நீ ஆனா பொண்ணான்னு கேட்டாரு. ஒரு காதை கட் பண்ணி எடுத்து போயிடுவாங்க. லைனா போட்டு காது இருக்காது. அது யார் போடுறது? கிறிஸ்துவங்க தான் இதை போல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அசிங்கமா இல்ல? அதுக்கப்புறம் நம்மளால நிறைய முடி வளர்க்குறது. என்ன பிரதர், ஏன் பிரதர் முடி வளர்த்த தப்பா? ஒரு பையன் கேட்டான், ஏசப்பா நிறைய முடி வளர்த்துருந்தாரு, நாங்களாம் வளர்த்தேன்னா. ஏசப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ பண்ணிக்காம இருக்கியா? ஏசு கடமை நடத்தியா? நீ முடியுமா? செத்து போன எழுப்பினாரு, நீ எழுப்புவியா? எப்படி காரணம் கட்டுறாங்க பார்த்தீங்களா? முடி நீளமா வளர்க்க விட ஆம்பளை பிள்ளைங்களா ஷார்ட்டா வெட்டணும். நீ மீட்டர் போய் சேர்ந்தீங்கன்னாக்கா முதல்ல முடி என்ன பண்ணணும்? ஷார்ட்டா வெட்டணும். எவ்வளவு தரமா இருந்தாலும் சரி, ரூல்ஸ் என்ன? முடியை ஷார்ட்டா வெட்டணும். இல்லைங்க எனக்கு தரம்பு ரொம்ப அதிகமா இருக்குது, நான் அறிவாளி புத்திசாலி, யாரா இருந்துக்கோ, நீ வந்து ஜாயிண்ட் ஆயிட்டியா, முதல்ல என்ன பண்ணணும்? முடி ஷார்ட்டா இருக்கணும்.
ஷேவ் பண்ணணும் டெய்லி. அப்பதான் சடைக்காரங்க வீட்டுக்கு போ. நிறைய பேர் வாழ்க்கையில் எவ்வளவு சத்தியம் சொன்ன கேட்கறது கிடையாது. ஐயா சொல்லுவாங்க, சபை முடிந்த பிறகு வாலிபுள்ள இருங்கனாக்கா எல்லாம் பறக்கம் படந்துருவாங்க, இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நான் வாசிங்க இப்போ. தேவனுக்கு பயந்தவனா இருந்து அதான் கிடையாது. நம்மளுக்கு தர்மமே பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் ஏன் உனக்கு அதிகமான காசு தெரியுமா? இல்லாத கொடுக்கணும். நீ கிறிஸ்துமஸுக்கு என்ன பண்றோம்? கலகலா, ரோசுக்கி, ரவா லட்டு நல்லா செஞ்சு அத்தை வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு தான் போகுது. ஒரு ஏழை வீட்டுக்கு தர மாட்டேங்கிறோம். புரியுதா? ஏன்னு சொன்னாக்கா அவனுக்கு கொடுத்தாக்கா திரும்பி எனக்கு எப்படி வரும்? மாமி கிட்ட கொடுத்தாக்கா அவங்க ரிட்டர்ன் என்ன பண்ணுவாங்க? அவங்க செஞ்சு எனக்கு தருவாங்க. பந்த மாட்டு முறை. ஓகே, அதுதான் கொடுத்து அனுப்புறீங்க. செஞ்சீங்கல்ல, பிரியாணி ஏதாவது செஞ்சீங்கன்னாக்கா எங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ண கொடுத்து அனுப்புவாங்க, நாங்கள் சாப்பிடுறோம். ஓகேவா? எப்போதும் தேவனுக்கு நல்லவனுங்க எப்போதும் ஜெபிக்கணும். 2025ஆம் ஆண்டுல எப்போதும் ஜெபிக்கணும், ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். புரியுதுங்களா? வேற சிந்தனை இருக்கக்கூடாது, ஒரே நினைவா இருக்கணும். அப்படி இருந்தா வருகிற ஆண்டு உனக்கு மகிமையான ஆண்டா இருக்கும், வெற்றில ஆண்டா இருக்கும், காரியமெல்லாம் கைக்கூடி வரும். எப்போதும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க ஜெபிக்கும் போது என்ன பண்ண? தேவத்துக்கு வந்த நேரத்துல இருக்கு உன் ஜெபத்துக்கு பதிலளிக்க ஜெபத்தை கொண்டு போகணும். அந்த அளவுக்கு உன் ஜெபம் இருக்கணும். நீங்க பண்ற ஜெபம் போக மாட்டேங்குது. தேவனுக்கு நினைவுபடுதா இருக்குது. பாத்தீங்களா? பிரியமானவர்களே, உன்னுடைய ஜெபம் ஆண்டவருக்கு நினைவுபடுதா காணப்பட வேண்டும். அவன் நினைக்கிற அளவுக்கு உன் ஜெபம் இருந்தா கண்டிப்பா பதில் வரும். நீங்க பண்ற ஜெபம் ஆண்டவருக்கு நினைப்பாக இல்லையே, காரணம் சொன்னாக்கா நீங்க பயபக்த ஜெபம் பண்றது இல்ல. ஏதோ ஒரு கடமைக்காக ஜெபம் பண்றீங்க, போறீங்க பைபிள் வீட்டுல போடுறீங்க, அத்தோட தான் பண்ணீங்க, ஆலைக்கு ஒரு மொத்தம் எடுக்கிறீங்க. இடையில துதி இல்ல, வேத வாசிப்பு இல்ல, ஜெபம் இல்ல, எதுவும் கிடையாது. எல்லாம் சீரியல உட்கார்ந்து இருக்கு. பாலி பிள்ளைங்களாம் செல்போன்ல, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் செல்போன் தான். அது இல்லைனாக்கா அவன் வாழ்க்கையே கிடையாது. ஏசுக்காரோ இல்லையோ செல்போன் இருக்கணும். கொஞ்சம் அந்த பிள்ளைங்க அப்படியே சம்பாதிக்க ஆரம்பிச்சா ஆப்பிள் போன் வேணும். புரியுதா? இல்லைன்னா சண்டை வருது. அதனால பிரியமானவர்களே, 3 காரியத்தை சொன்னேன். முதல்ல அழுகை. ஓகே, நீங்க இனிமே அழக்கூடாது. அழுவீங்களா? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லவா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அவர். அவர் எப்போதும் என்ன பண்றாரு? நீ பண்ற ஜெபத்துக்கெல்லாம் அவர் கேட்டுட்டே இருப்பாரு. புரியுங்களா? ஏன் கேட்கிறாரு? பதில் அளிக்கிறதுக்கு. ஆனா நீ தகாத விதமா இருந்தேனாக்கா அந்த ஜெபம் கேட்கப்படாது. புரியுதுங்களா? அப்புறம் 3வது ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். எப்படிதான் ஏற்றுக்கொள்வாரு? அவர் சமூகம் நின்னீங்கன்னாக்கா உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். யார் சொல்லிக்கணும்? ஜெபத்தை பூட்டிடுங்க. யாரு கூட வெளியே போகாதீங்க, சொல்லிடுங்க. 1 மணி நேரம் இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. ஸ்டவ் என்ன பண்ணு? சிம்ல வை. மாமா சாப்பாடு போடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேல துணியை காய போடு. சாப்பாடு என்ன பண்ண வந்துச்சா பாரு. இதெல்லாம் என்ன பண்ண வரக்கூடாது. 1 மணி நேரம் வரைக்கும் தேவ சமூகத்துல மனம் கசந்து அழுது இருக்கக்கூடிய ஜெபம் பண்ணினாக்கா இந்த வருஷம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு மகிமை முடிப்பீங்க. அடுத்த ஆண்டுக்குள்ள போகும்போது குறைவு இருக்காது, நிறைவானது நடக்கும். அப்படி என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு நன்றி.
உங்களுடைய பிள்ளைங்க வாய்க்கு சொல்லியிருக்காங்க, நாங்க இனிமே அழ மாட்டோம் என்று சொல்லி. நடு எல்லாத்துக்கும் கத்தத்தமே சந்தோஷம் மாத்துங்கப்பா. பிள்ளைங்க வாழ்க்கை 2025 ஆண்டுல மகிமையான ஆண்டாய் காணப்பட வேண்டும், வெற்றியுள்ள ஆண்டாய் காணப்பட வேண்டும். அந்த ஆண்டு உங்களுடைய பிள்ளைக்கு சகலமும் நன்மையாக காணப்பட வேண்டும். நல்ல காரியங்கள், நல்ல நிகழ்ச்சி நடக்க வேண்டும். யாருக்கு எந்த விதத்திலும் வியாதி பலவன் காணப்படக்கூடாது. ஆனால் உங்களுடைய பிள்ளைங்க கடனாக இருந்தால் கத்தத்தமே உங்களுடைய பிள்ளைங்க அந்த ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் போதே கடன் இல்லாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைங்க மகிழ்ச்சியோடு கூட போக செபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளை சமாதானத்தை சாட்சி தாழ்த்துகிற இயேசு நாமத்தில் பிள்ளை